மனுஷனுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வியாதி. அது என்னன்னா, சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இப்ப ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் குடுக்குறாங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க முடிக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு இப்ப சமீபத்துல என்ன பண்ணாங்க? ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் விட்டாங்க. எத்தன நாள் லீவ் விட்டாங்க? 10 நாள் லீவ் விட்டாங்க. 10 நாள் லீவ் விட்டு 5 சப்ஜெக்ட்னுடைய கொஸ்டின் பேப்பர அசைன்மென்ட்டா குடுத்து எழுத சொன்னாங்க. எத்தன பேர் முதல் 5 நாள்லயே அந்த அசைன்மென்ட் எழுதி முடிச்சீங்க? கிடையாது. சார் இன்னும் 10 நாள் லீவ் இருக்கு சார். சார் இன்னும் 8 நாள் லீவ் இருக்கு சார். சார் இன்னும் 5 நாள் லீவ் இருக்கு சார். இப்படியே போயிட்டு கடைசி 2 நாள் வேக வேக வேகமா கிறுக்கி, அதையும் செஞ்சு முடிக்காம டீச்சர் கிட்ட போயிட்டு அடி வாங்குறவங்க தான் பல பேர் இங்க இருக்கிறோம். கரெக்ட் தானே? அப்படித்தானே இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு, 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 நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுனே போனாக்கா, நம்மளோட வேலைய செய்யவே மாட்டோம். எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டீங்கன்னா, நம்மளால சிறப்பா செய்ய முடியாது. முடிவுகள எடுக்க வேண்டிய நேரத்துல சரியா நம்ம எடுத்தாகணும். இல்ல அப்படின்னாக்கா ரொம்ப டேஞ்சர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரியான நேரத்துல கிடைக்காத தீர்ப்பு கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ சரியான நேரத்துல எடுக்கப்படாத முடிவுகளும், சரியான நேரத்துல செஞ்சு முடிக்காத வேலைகளும் நமக்கு பயன்படாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் டைமுக்குள்ள செஞ்சு முடிங்க. தள்ளி போட பார்க்காதீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சரி இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் டாஸ்க் இமிடியேட்லி. ஸ்டார்ட் டாஸ்க் இமிடியேட்லி. நம்மளுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க எல்லாம் சொல்றீங்க 100 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அளவுக்குலாம் நம்மளுக்குலாம் கிடைக்கிறது கிடையாது. இதுல பாதி நேரம் தூங்கியே எந்திச்சிடுறோம். மீதி இருக்கிறது கொஞ்ச நேரம். அதுலயும் விளையாடுறது, ஃபோன் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, அத பண்ணறது, இத பண்ணறதுன்னு சொல்லிட்டு முக்காவாசி ஓடிடுறோம். புரொடக்டிவா அதாவது ஆக்கப்பூர்வமா நம்ம நேரத்த பயன்படுத்துறது ரொம்ப 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 கம்மி தான். அப்ப நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச டைம்ல நாம ஒரு மிகப்பெரிய சாதனையோ, இல்ல வேற எதையாவது செய்யணும்னாக்கா, ஏதோ ஒண்ணு உனக்கு தோணுதுன்னா, சீக்கிரமா முடிவு எடுத்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரி, கொஞ்ச நாள் தள்ளி போட்டு பார்க்கலாம். சரி, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னாக்கா, கண்டிப்பா போவே மாட்டோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எத்தன பேரு இந்த நாள்ல, இந்த மாசத்துல டூருக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, அந்த நாள்ல சரியா போயிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. டூர் பிளான் பண்ணாவே ஏதாவது ஒரு தடங்கல் வந்து கரெக்ட்டா நின்றும். ஆனா, டூர் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 நாள்ல டிசைட் பண்ணிட்டு, அந்த 2வது நாளே கிளம்பி போறவங்க தான் முக்காவாசி கரெக்ட்டா டூருக்கு போவாங்க. ரொம்ப நாள் இந்த நாள்ல, இந்த மாசத்துல போணும்னு முடிவு பண்ணி வைக்கிறவனால, அந்த நாள்ல டூரே போக முடியாது. அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு முடிவு பண்ணி பாத்துடலாம்டா செஞ்சிடலாம்டா சரி இறங்கி தான் போவோமே என்னதான் ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு இமீடியட்டா யார் ஒரு விஷயத்த செய்யறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாதனைகளை நோக்கி போக முடியும். தாமதப்படுத்திக்கிட்டு நாளைக்கு சரி யோசிக்கிறேன் 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 யோசிச்சுனே இருந்தாக்கா யாராலையும் இறங்க முடியாது. சோ யோசிக்கிறவங்களால செய்ய முடியாது. செய்யறவங்க அதிக நேரம் யோசிக்க மாட்டாங்க. புரியுதா? சோ உனக்கு சரியா வருமா? வராதா? யோசிச்சிட்டியா? அடுத்த நாள் வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சாக்கா தான் நம்மளால ப்ராக்ரஸா இருக்க முடியுமே தவிர, இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஸ்டார்ட் டாஸ்க் இமிடியேட்லி. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செயல்ல இறங்குங்க. யோசிச்சுக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. அடுத்தது செட் டெட்லைன்ஸ். ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த நாள்ல எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அதே மாதிரியே இந்த விஷயத்த இந்த நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற டெட்லைன் ரொம்ப முக்கியம். இப்ப நீ காலேஜ் போய் சேர்ற. எந்த காலேஜா இருந்தாலும் ஒரு 3 வருஷம், இல்ல 4 வருஷம் இப்படித்தானே வச்சிருக்காங்க இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ்னாக்கா 6 மாச கோர்ஸ், 3 மாச கோர்ஸ், 3 வருஷ கோர்ஸ், இல்ல 5 வருஷ கோர்ஸ் இப்படித்தானே வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் டெட்லைன் வச்சிருக்காங்கல்ல. அப்ப எந்த செயல் செஞ்சாலும், எத செய்ய ஆரம்பிச்சாலும், கண்டிப்பா இந்த நாளுக்குள்ள நான் முடிக்கணும்ன்ற டெட்லைன பிக்ஸ் பண்ணுங்க. டெட்லைன் இல்லன்னா அந்த காரியம் முடிவடையவே முடிவடையாது. இழுத்துக்கிட்டே போகும். சரி, ஹால்ஃப் இயர்லி லீவு 5 நாள்ல முடியுது. அதனால கடைசி 2 நாள்ல உட்கார்ந்து நீ எழுதுன. ஹால்ஃப் இயர்லி லீவுக்கு டெட்லைனே இல்ல. இன்னும் 2 நாள், 2 நாள், 2 நாள்னு நீண்டுகிட்டே போகுதுன்னு வச்சுக்கயேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? இன்னும் 4 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குதுன்னு சொல்லிட்டு வொர்க்க பினிஷ் பண்ணவே மாட்ட. அப்ப டெட்லைன் இருந்தா தான் பயம் வரும். பயம் வந்தா தான் செயல்ல நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்ப எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீயே உனக்கு ஒரு டெட்லைன பிக்ஸ் பண்ணிக்கோ. இந்த நேரத்துக்குள்ள நான் படிச்சு முடிச்சாகணும். இந்த நேரத்துக்குள்ள நான் ஹோம் ஒர்க் செஞ்சாகணும். இந்த நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன நீ பிக்ஸ் பண்ணிட்டனாக்கா, வொர்க்க ஈஸியா முடிச்சிடலாம். சக்சஸ்ஃபுல் பீப்பிளுக்கும் ஃபெயிலியர் ஆகுற பீப்புளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போடுறது இல்ல. ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆரம்பிச்சாக்கா, எப்ப நாம இத முடிக்க போறோம்ன்றதுலயும் அவங்க தெளிவா இருப்பாங்க. யார் ஒரு செயலை எப்ப முடிப்போம் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்களோ, அவங்களால மட்டும் தான் ஜெயிக்க முடியும். புரியுதா? சோ செட் டெட்லைன்ஸ். என்னது? செட் டெட்லைன்ஸ். அதாவது எப்ப முடிப்போம்ன்றத முடிவு பண்ணி வைங்க. அடுத்தது ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கப்பா. எந்த ஒரு வேலைய செய்யணும்னாலும் அந்த வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சா மட்டும் தான் நம்மளால அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். நீ அசைன்மென்ட் எழுதணும், இல்ல படிக்கணும், இல்ல டெஸ்ட்க்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு, கையில மொபைல் எடுத்து வச்சுக்கின்னு ஒரு பக்கம் ரீல்ஸ தள்ளிட்டு,
ஒரு பக்கம் Instagram, Facebookன்னு பார்த்துக்கின்னு, இன்னொரு பக்கம் எழுதுறது இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாக்கா, இதுலயும் முழுமையா இருக்க முடியாது, அதுலயும் முழுமையா இருக்க முடியாது. அப்ப எந்த காரியத்த நீங்க செய்ய போறீங்களோ, அந்த காரியத்துல ஃபோக்கஸ் கிளியரா இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. டிவி ஓடக்கூடாது. இல்ல நண்பர்கள் கூட அரட்டை அடிச்சுன்னு இருக்கக்கூடாது. இல்ல மொபைல் எடுத்து கையில வச்சுன்னு இருக்கக்கூடாது. இல்ல வேற எதனா கேம்ஸ வச்சுன்னு இருக்கக்கூடாது. கேம் விளையாடுனா, கேம் முழுசா விளையாடு. டிவி பார்த்தா, டிவிய முழுசா பாரு. மொபைல் நோண்டுனா, மொபைல முழுசா நோண்டு. படிச்சா, முழுசா படி. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம வாழ்க்கைய நாம அழிச்சுக்க கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபோகஸ்டா இருக்குமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய சக்சஸ் தள்ளி போகும். புரியுதா? அப்ப நம்ம எத அவாய்ட் பண்ணணும்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஃபோக்கஸ் ஆன் இப்ப சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரே ஒரு விஷயத்துல கவனத்த செலுத்தணும். சரியா? 2 முயல புடிக்க போனாக்கா, எந்த முயலுமே புடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு முயல் ஓடும், இந்த பக்கம் ஒரு முயல் ஓடும். 2 முயலையும் ஒரே நேரத்துலலாம் நம்மளால தொரத்த முடியாது. எதனா ஒரு முயல தான் நம்மளால புடிக்க முடியும். அப்ப ஏதாவது ஒரு வேலையில கண்ணும் கருத்துமா செஞ்சீங்கன்னா, அந்த வேலையில சக்சஸ்ஃபுல்லா மாறிடலாம். புரியுதா? இப்ப சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல பெரிய ஆள் ஆவணும்னு உழைச்சாரு. அவரு ஆனாரு. அவரே நான் ஃபுட்பால்லயும் ரொனால்டோ மாரி ஆவணும்னு சொல்லிட்டு ஆடுனாருன்னா, கிரிக்கெட்லயும் அவர் முழுசா வந்திருக்க மாட்டாரு. ஃபுட்பால்லயும் அவர் முழுசா வந்திருக்க மாட்டாரு. ஃபுட்பால் ஆடணும்னு முடிவு பண்ணா, ஃபுட்பால் கோர்ட்ல தான் இருக்கணும். கிரிக்கெட் விளையாடணும்னு நான் முடிவு பண்ணா, கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் இருக்கணும். அத விட்டுட்டு நான் இதுவும் பண்ணுவேன், அதுவும் பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன்னா, எல்லா மனிதர்களாலயும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னான்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான விஷயத்துல ஈடுபாடா இருக்கும்போது மட்டும் தான் உன்னால என்ன பண்ண முடியும்? சக்சஸ நோக்கி போக முடியும். அத விட்டுட்டு, அது பண்ருவேன், இது பண்ருவேன், இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன்னு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சாக்கா, எதையிலயுமே நம்ம முழுசா இருக்க மாட்டோம். அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது? "அகல உழுவதை விட ஆழமாக உழு." என்னது? "அகல உழுவதை விட ஆழமாக உழு." அதாவது அப்படியே அகலமா எல்லாத்தையும் உழறத விட, ஆழமா நம்ம உழுதாக்கா கரெக்ட்டா பயிர் செஞ்சு நம்மளால முடிச்சிட முடியும். அங்க, 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 அங்க இந்த மாடு மேய்ற மாரி, நுனிப்புல் மேய்ற மாதிரி அங்கங்க கொஞ்சம், 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 கொஞ்சம் மேய்ஞ்சுட்டு வந்தாலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. எதுவா வேணாலும் அதனுடைய ஆழத்துக்கு போய் பார்த்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். எதனா ஒரு விஷயத்துல கரெக்ட்டா ஃபோகஸ்டா இரு. அடுத்தது அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம். அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம். இது கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடா தெரியலாம். என்ன சார் இது? பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க என்ன அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, மனுஷங்களால செய்யற எல்லா விஷயத்தையும் 100% பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட முடியுமானாக்கா முடியாது. கஷ்டம். ஆனா 100% முடிக்கணும்ன்றதுக்காக, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக முயற்சிகள் பண்ணலாம். இப்ப நீ வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அந்த டெட்லைன்க்குள்ள ஒரு விஷயத்த செஞ்சாகணும். உதாரணத்துக்கு நீ மேத்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப. மேத்ஸ் எக்ஸாம் எழுதும்போது 100 மார்க் வாங்கணும்ன்றது தான் உன்னுடைய எய்ம். திடீர்னு உனக்கு குடுக்குறது வெறும் 3 மணி நேரம் தான். திடீர்னு எழுதிட்டே இருக்கும்போது 4வது கேள்வியில ஸ்ட்ரக் ஆயிட்ட. உன்னால எழுத முடியாம அந்த கேள்விக்கு ஆன்ஸரே வரமாட்டேங்குது. திருப்பி, திருப்பி, திருப்பி யோசிக்கிறேன் ஆன்ஸர் வரல. ஆன்ஸர் வரலையே, ஆன்ஸர் வரலையே. இத முடிச்சா தான் அடுத்ததுக்கு போவேன், முடிச்சா தான் அடுத்ததுக்கு போவேனாக்கா, என்ன ஆகும்? என்ன ஆகும்? டைம் முடிஞ்சிரும். டைம் முடிஞ்சிருச்சுன்னா, நீ எழுதுனதே வெறும் 3 கேள்வியா தான் இருக்கும். அப்ப புத்திசாலிங்க என்ன பண்ணணும்? 4வது கேள்விய எடுத்து ஓரமா வச்சுட்டு 5வது கேள்விக்கு போயிடணும். எந்தெந்த கேள்விலாம் நம்மளுக்கு தெரியுமோ, அந்த கேள்வியெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு, கடைசியா எது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சோ, எந்த கேள்வி நம்மளுக்கு ஆன்ஸர் வரலையோ, அந்த கேள்விய எடுத்து பார்க்கலாம். ஒரு வேள அது தப்பாவே இருந்தாலும், மீதி 96 மார்க் வரும்ல. 95 மார்க் வரும்ல. ஆனா, அந்த ஒரு கேள்வியிலேயே உட்கார்ந்து நான் இத பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவேன்னு நெனச்சாக்கா, வெறும் 4 மார்க் தான் வாங்கியிருப்ப. மீதி 95 மார்க் விட்டுருப்ப. புரியுதாப்பா நான் சொல்றது? அப்ப பெர்ஃபெக்ஷனிசம் முக்கியம் தான். ஆனா, அதிலேயே தான் இருப்பேன்னு அடம்புடிச்சு, மத்த விஷயங்கள நம்ம செய்யாம விட்டுறக்கூடாது. சோ, மேக்ஸிமம் ரிசல்ட் நமக்கு எதுல வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத நோக்கி சில டைம் நாம அதை தவிர்த்துட்டு போகவும் நம்ம பழகிக்கணும். அப்ப அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம்னா என்ன சார்ன்னா, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்காதுன்னு நான் சொல்லல. ஏதோ ஒரு கட்டத்துல நீ முயற்சி செஞ்சும் கிடைக்கலனாக்கா, அத பத்தி கவலைப்படாம என்ன பண்ணிடணும்? அதுக்கு அடுத்த விஷயத்த நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும். அப்ப அதிலேயே உட்கார்ந்து நம்மளுடைய நேரத்தை, காலத்தை வீணடிக்க கூடாது. ஒரு செயல்ல தவறு ஏற்பட்டா, ஓகே ரைட் கரெக்ட் பண்ணின்னு அடுத்தது வேற விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். அடுத்த விஷயம் பில்ட் கன்சிஸ்டன்ட் ஹேபிட். என்னது? பில்ட் கன்சிஸ்டன்ட் ஹேபிட். அப்டின்னா என்ன சார்? அப்டின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக செஞ்சா மட்டும் தான் வெற்றி அடைய முடியும். சில பேர் ஜிம்முக்கு போவான். நியூ இயர்ல சபதம் எடுத்துக்குவான். நான் பாரு ஜிம்முக்கு இனிமேலுக்கு டெய்லி போறேன் பாரு. இல்ல நான் இந்த விஷயத்த டெய்லி செய்றேன் பாருன்னு சபதம் எடுத்துக்குவான். கரெக்ட்டா 4 நாள் போயிட்டு 5வது நாள் போமாட்டான். 4 நாள் செஞ்சுட்டு 5வது நாள் செய்யல அப்டின்னாக்கா, அந்த செயல்ல நம்மளால சக்சஸ நோக்கி போக முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னாக்கா, தொடர்ச்சியா செய்யணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா எக்ஸர்சைஸ டெய்லி செய்யணும்.
ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கிட்டாங்க. டெய்லி ஃபுட் ஹேபிட்ட ஃபாலோ பண்ணணும். 4 நாள் ஃபுட் ஹேபிட்ட ஃபாலோ பண்ணறது 5வது நாள் விட்டுட்டு, ஐயோ! எனக்கு ஆகலையே, சக்சஸ் ஆகலையே அப்டின்னாக்கா ஆக முடியாது. சோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, விராட் கோலி கிரிக்கெட் விளையாடுறாரு பாத்தியா? அவர் 2013ல சரியா கிரிக்கெட் விளையாட முடியாம இது அவரே சொல்றது. 2013ல அவரால சரியா கிரிக்கெட் விளையாட முடியாம போயிடுச்சாம். என்னடா இது என்னால கிரிக்கெட் விளையாட முடியாம போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கும்போது, என்னுடைய தவறான ஃபுட் ஹேபிட்டினால தான் என்னால கிரிக்கெட் மேல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால நான் இனிமேலுக்கு டெய்லி இத்தன மணில இருந்து இத்தன மணி வரைக்கும் ஜிம்முக்கு போவேன். இத தான் சாப்பிடுவேன். இந்த மாரி ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் அதே மாரியே தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால தான் முந்தா நேத்து நடந்த மேட்ச்ல கூட அவர் செஞ்சுரி அடிச்சார். புரியுதா? அவருக்கு வயசு 37, 38 ஆகப்போகுது. ஆனாலும் இன்னமும் ஒரு சின்ன பசங்களுக்கு இணையா வந்து கிரிக்கெட் விளையாடின்னு ரன் ஓடின்னு அவ்வளவு தூரம் ஓடுறாரு, ஓடியாடுறாரு. 50 ஓவர் ஃபீல்டிங் பண்றாரு. 50 ஓவர் பேட்டிங் பண்றாரு. நடுவுல ஓடுறாருன்னா எப்படி முடியுதுன்னா, சரியான அவருடைய ஹெல்த் மேல அவர் வச்ச அந்த கன்சிஸ்டன்ட் ஹேபிட்ஸ் தான். தொடர்ச்சியா அவர் என்ன பண்ணாரு? எக்சர்சைஸ் பண்றாரு. தொடர்ச்சியா ஃபுட்ட வந்து கரெக்ட்டா சாப்பிடுறாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு போறாரு. அந்த கன்சிஸ்டன்சி தான் அவர இன்னிக்கும் இளமையாவும், சுறுசுறுப்பாவும் வச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்ல அப்டின்னா, என்னைக்கோ அவர் கிரிக்கெட் வாழ்க்கைய மூடிட்டு போயிட்டு இருப்பாரு. சோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்கள் வாழ்வில் ஒரு விஷயத்த சரியா செஞ்சு முடிக்கணும் அப்டின்னா, சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்கணும்னாக்கா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம், தள்ளி போடுற பழக்கத்த விட்டுருங்க. தள்ளி போடுற பழக்கத்த விட்டுருங்க. நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டின்ற உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, இதுல சொல்லி இருக்கிறபடி ஒரு விஷயத்த வேகமாக தொடங்கி, எப்ப முடிக்கணும்னு டெட்லைன் வச்சு, உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷனா இருந்து, பெர்ஃபெக்ட்டா வரலனாலும் பரவால்ல சில நேரங்கள்ல. அத தாண்டி நம்ம போகணும்ன்ற முடிவுகள, கடினமான முடிவுகள எல்லாம் எடுத்து, கன்சிஸ்டன்ட்டா அதுக்காக உழைச்சீங்கனாக்கா, வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம். வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம். புரிஞ்சு